ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மனோஜ். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் மனோஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சரி நம்ம மினிமம் லோ பட்ஜெட்டில் மைக் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ ஓகேவாக இருக்கா, அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஏற்கனவே இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்குது பாக்ஸு. ஸோ இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ணது. K9 சைனீஸில் ஏதோ போட்டிருக்கு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஓகேங்களா, என்னென்ன போட்டிருக்குன்னா ப்ளக் அண்ட் ப்ளே, 20 meters ஆஃப் accessibility ரிசப்ஷன், ப்ரீசியஸ் ரேடியோ, ஹைலி சென்சிட்டிவ், வைட்லி காம்பேட்டபிள். ஓகேங்களா, ஸோ வாங்க திருப்பி இதை ஓப்பன் பண்ணுவோம். மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி. ஸோ இந்த கவர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் அந்த மைக்ரோஃபோன் போல் இருக்குது. அந்த மொபைலில் அட்டாச் பண்ணுறது மைக்ரோஃபோனு. அப்புறம் ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர். ஓகேங்களா, சார்ஜ் எப்படி இதில் சார்ஜ் பண்ணணும் நம்ம. ஸோ ஆன் ஆயிடுச்சு. வாங்க ஆடியோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, எல்லாமே ஓகே. இப்போ அந்த மைக்கு, ஒயரு, அப்புறம் பார்த்தோன்னா மொபைலில் அந்த அட்டாச் பண்ணுற ரிசீவர். இப்போ நம்ம மொபைல் இப்போது நம்ம கேட்டுட்ருக்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் நம்ம அந்த போயா மைக் வச்சுருக்கோம்ல, P1 மைக்கு. ஸோ அதோட ஆடியோ தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ கேட்டுட்ருக்கிற வாய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து வர்றது. ஸோ இப்போ இதை ப்ளக்இன் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிப்போம். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது க்ரீன் கலரில் வரும். இப்போ நான் ப்ளக்இன் பண்ணுறேன் மொபைல். இப்போ க்ரீன் கலரில் எரியுதா. ஸோ இப்போ நம்ம கேட்டுருக்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மைக்லேருந்து வர்றது. ஸோ மைக்லேருந்து வர்ற வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா எப்படின்னு தெரியலையே. வீடியோ செக் பண்ணால் தான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்போ ஓகே. இப்போ நம்ம பார்த்தோன்னா அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஸோ அவுட்டோரில் இந்த மைக்கோட குவாலிட்டி அப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதேமாதிரி நம்ம 20 meters ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பின்னாடி போகிறேன், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது அப்படியே நான் பின்னாடி போயிட்டு வரேன். நான் பேசுகிறது கேட்குதா, தெளிவாக கேட்குதான்னு பாருங்கள். ஹலோ 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 ஹலோ, கேட்குதா பாருங்கள். ஸோ இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டில் தான் இருக்குது. வாய்ஸ் எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நம்மளுக்கு எடுக்கும் போது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய்ஸ், அந்த வீடியோவோட அந்த மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மொபைல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் தூரமாக இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் மைக்கு அப்படின்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுறேன், அந்த ப்ளக்இன் பண்ணியிருக்கேன்ல, அதை எடு எடுத்துரு. வீடியோ ஓடிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து அந்த மொபைல் வந்து அந்த ரிசீவர் வந்து நான் பேசுறது கேட்குதான்னு கேட்காது கண்டிப்பாக. திருப்பி பிளகிங் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளக்இன் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசுறது கேட்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இரு 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 டிஸ்கனெக்ட் பண்ணாத. ஹலோ 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 ஹலோ. இப்போ நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துட்டோம். இப்போ மைக்கோட குவாலிட்டி செக் பண்ணிங்களே, சத்தியமாக நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுத்தமாக அந்த நாய்ஸே சுத்தமாக கேட்கல பாருங்களேன். நான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கல. எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸில் ஒரு நார்மல் இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நான் பிகினர்ஸ் யூடியூபர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து இன்னொரு வாட்டி ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்க. வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த ரிசீவரை பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வீடியோ. அந்த அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். வீடியோ நாட்டினா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்து எடுத்துட்டேன். ஸோ குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த சவுண்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நாய்ஸ்லாம் பின்னாடி ஃபேன் ஓடிட்டு இருக்க நாய்ஸு அது எல்லாமே கேட்குது உங்களுக்கு. ஸோ நான் இந்த மைக்கை திருப்பி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடியே பாருங்கள். அப்படியே இருங்க, வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிசீவர் வந்து பிளக்இன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் வந்து நான் பிளக்இன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த வாய்ஸோட குவாலிட்டி பாருங்கள். பின்னாடி நாய்ஸில் கேட்குதான்னு பாருங்கள். சுத்தமாக கேட்கலங்க. சத்தியமாக ப்ராமிஸாக சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஒர்த்து. K9 இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ K9 அப்படின்னா K8. ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, நான் வந்து டியூவல் சேனல் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சேனல் மைக் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பட் வந்து எனக்கு வந்து செம ஒர்த்துங்க இந்த மைக்கு. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த நாய்ஸ்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போயா மைக்கில் யூஸ் பண்ணுறதும் சரி, இப்போ வந்து நார்மல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதும் சரி, இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நாய்ஸ் கேட்கவே இல்லை. பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லவே இல்லை நான். ஸோ இப்போ சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 585 இதோட ப்ரைஸு. ஜஸ்ட்டு 585ல் ஒரு இந்த மாதிரி வந்து இந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து செம்ம ஒர்த்துங்க. நார்மலாக நீங்கள் அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இப்படி ஒரு மைக் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து நார்மல் யூடியூபர்ஸ் இவ்வளோ ரேஞ்சு கிடைக்குது. உங்களுக்கு இது போடாதா? இந்த ப்ரைஸில் செம்ம ஒர்த்துங்க இந்த மைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி வேற ஒரு வீடியோவில் புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டில் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் லைஃப் ஆஃப் மனோஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருக்கும்ல, உங்களுக்கு இந்த மாதிரினா பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பாய்.